நான் நடிகர் சிவாஜி கணேசனாலே இவரை போல் நடிக்க முடியாது. அவ்வளோ அருமையாக சொல்லும் வார்த்தைகள் வித்தியாசமாக நாம நினைக்க முடியாத சில வார்த்தைகளை சொல்லி சிறு சிறு கதைகளை சொல்லி மக்களை அப்படியே ஈர்த்துருவார். ஐயாவுக்கு என்ன மேடை கொடுத்துருக்கீங்க, ஐயா எங்கே தங்க போகிறாரு, ஐயாவுக்கு என்ன காரு, ஐயாவுக்கு என்ன மாதிரி செக்யூரிட்டி, பிஏ சிஸ்டம், எந்த விதமான பிஏ சிஸ்டம், யார் இசை அமைக்க போகிறார். அவர் பாட போகிறது 2 பாட்டு தான் பாடுவாருங்க. ஆனால் இசையமைப்பாளர் யார், எப்படிப்பட்ட இசை வருது, இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவாகுது. டிஜிஎஸ் தினகரன் வராரு, உங்கள் ஊருக்கு வராரு அப்படின்னா உடனே டேட் கொடுக்க மாட்டார், அடுத்த வருஷத்துக்கு டேட் கொடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்கள் கூப்பிட்ற ஆள் யாருன்னு உங்களை உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணுவோம். உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வசதி இருக்குதான்னு பார்ப்பாங்க. பண வசதி இருக்குதா? சரி, உங்கள்கிட்ட பண வசதி இல்லாமல் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் சொன்னால் யாராவது பணம் கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மீட்டிங்கே சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நான் ஜெபத்தில் வைக்கிறேன், ஆண்டவர் சொன்னார்னா நான் வரேன். அதாவது அந்த நாட்களில் காங்கிரஸ் ஆட்சி தான் அதிகமாக எல்லா இடத்திலும் இருந்தது. காங்கிரஸ் உடைய அத்தனை தலைவர்களும் அவருடைய கூட்டத்தில் இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதே காங்கிரஸ் என்ன சொல்லுது, பிஜேபி மோசமானதுன்னு சொல்றாங்க. அதனால தான் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிஜேபி கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த திறமை யாற்றெல்லாம் அவங்க பையன்கிட்ட இல்லை. அருமையான பால் தினகரன் இருக்கிறார் இல்லையா, அவர் பையன், அவருக்கு மக்களை கவரக்கூடிய அந்த பேச்சு திறன் இல்லை. நீ உன்னை போதகர்னு சொல்லிக்காத, உன்னை ஒரு சுவிசேஷகர்னு சொல்லிக்காத, தேவ ஊழியர்னு சொல்லிக்காத. அதுக்கு பதிலாக நான் காருண்யா யூனிவர்சிட்டி உடைய சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ தேவ ஊழியர்னு சொல்லாத, ஏமாத்தாத மக்களை. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதகராக அறியப்படுறவர் தான் டிஜிஎஸ் தினகரன் என்று அழைக்கப்படுகிற துரைசாமி ஜியோஃபரி சாமுவேல் தினகரன். யார் இவர்? பல வருடங்களுக்கு முன்பதாக எல்லாருமே இந்துக்களாக தான் இருந்தாங்க. சரிங்களா? அது பிற்பாடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே தழுவுறாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் நம்ம நாட்டில் வந்த மேலை நாட்டு மக்கள். அவர்கள் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவம் பரவப்படுகின்றது. அதன் மூலமாக ஒவ்வொருத்தர் கிறிஸ்தவத்துக்குள் தழுவி வருகின்றார்கள். அப்படி வந்தவர் தான் அருமையான டாக்டர் டிஜிஎஸ் தினகரன். அவர் பிறக்கும்போது கிறிஸ்தவராக தான் பிறந்தார். அவருடைய அப்பாவும் கிறிஸ்தவராக இருந்தார், அவர் தாத்தா தான் இந்துவாக இருந்தவர்கள். ஐயா டிஜிஎஸ் தினகரன் ரொம்ப நல்லவர். அவரை நான் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சில காரியத்தில் அவர் கொஞ்சம் எப்பவுமே இடறல் எல்லாருக்கும் வரும். யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. அதில் அவர் கொஞ்சம் அடி சறுக்கிட்டார். அதுதான் பிரச்சனை வந்துச்சு. அல்லது அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உண்மையாகவே கிடைக்காது. யார் அவரை தேடி போனாலும் உதவி செய்வார். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவரை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவரை சுற்றி இருந்த மக்கள் தடுத்து விட்டார்கள். அதை தான் சொல்லணும் ஒழிய, மற்றபடி நீங்கள் அவரை போய் பார்த்துட்டிங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்திருவார். என்ன ஒரே ஒரு குறை, முதலாவது ஆரம்பத்திலேருந்து அவர் செய்த ஒரு குறை என்னன்னு நான் சொல்ல முடியும்னா, அவர் வங்கியில் ஊழியராக இருந்தார், மேலாளராக இருந்தார். அந்த வங்கியிலேயே அவர் இருந்திருக்கணும். ஒரு பேங்க்கில், ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்துட்டு இருந்தார். நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸராக, அப்புறம் மேனேஜராக இருந்தார். அது இருந்துக்கிட்டே தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தையும் அவர் செய்தார். ஆக அந்த பேங்க் வேலையிலேயே அப்படியே இருந்திருக்கணும் கடைசி வரைக்கும். அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னென்னா, எனக்கு அடிக்கடி வெளியூர்களிலெலாம் எனக்கு நிறையா பேர் என்னை அழைக்கிறாங்க, செய்தி கொடுப்பதற்கு அழைக்கிறாங்க, ஆலயத்தில் செய்தி கொடுப்பதற்கு அழைக்கிறாங்க. அதனால் எனக்கு நேரம் இல்லை, லீவ் தர மாட்டுறாங்க. அதனால் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. லீவ் கிடைக்காதனால ஒரேடியாக நான் ஓய்வு பெறுகிறேன்னு சொல்லி கட்டாய ஓய்வு பெற்றுக்கொண்டு முற்றிலுமாக இந்த ஊழியத்துக்குன்னு வந்தார். சரி, வந்தவர் நிச்சயமாக அவருக்கு அதிகமான காணிக்கைகள் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் மறுக்கவே முடியாது. அவருக்கென்று ஒரு தனி ஸ்டைல்,
அந்த தனி ஸ்டைலில் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் அதை செய்ய முடியல. மேடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுவார், அப்படியே அந்த குரலே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நேரடியாக போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி பேசுவார். அது ஒரு மாதிரி முரட்டுத்தனமான ஒரு குரலாக இருக்கும் நேரடியாக பேசும்போது. ஆனால் மேடையில் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமான குரல். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் சிவாஜி கணேசன் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நடிகர் சிவாஜி கணேசனாலே இவரை போல் நடிக்க முடியாது. அவ்வளோ அருமையாக, அதாவது சொல்லும் வார்த்தைகள் வித்தியாசமாக, நாம நினைக்க முடியாத சில வார்த்தைகளை சொல்லி, சிறு சிறு கதைகளை சொல்லி மக்களை அப்படியே ஈர்த்துருவார். எப்பேற்பட்ட மக்கள் அங்கே போய் உட்கார்ந்தாலும் அவங்க உட்கார்ந்த உடனே அவர் முகத்தை தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எங்கேயும் அவங்களுடைய எண்ணங்கள் சிதறடிக்காதபடிக்கு அவருடைய பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை தான். ஏன்னா உலக வாழ்க்கையில் நமக்கு அநேக விதமான பிரச்சனைகள் கடந்து போகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரிலீஃப் கிடைக்காதான்னு சொல்லி ஓடுறோம். அதுக்காக தான் கடவுளை தேடுறோம். அது எந்த மதத்தினரான இருக்கட்டும், எல்லா மதத்தினரும் இன்றைக்கி கடவுளை தேடுற ஒரே ஒரு காரணம் என்னென்னா, தங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் வேணும், மனதில் ஒரு நிம்மதியான காரியம் நடக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கடவுளை தேடுறாங்க. வேறு எதுக்கும் தேடல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியாக தேடுறாங்க. நீங்கள் வேறு வழி போகிறீங்க, நான் வேறு வழி போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அதில் எந்த விதமான தவறுகள் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். அப்படி அருமையான டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் உடைய பேச்சாற்றல் போய் நம்ம உட்கார்ந்துட்டோம்னா மெய் மறந்து நம்ம உட்கார்ந்துருப்போம். என்னதான் அப்படியே ஒரு கவர்ச்சியான அந்த வார்த்தைகள், சிறு சிறு கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லது தான். ஆனால் போக போக கொஞ்சம் பணம் அதிகமாக ஆன உடனே மனிதனுக்கே இருக்கக்கூடிய இயல்பான காரியம், அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஆணவம் வந்துடும். முதல் காரியம் ஆணவம், பெருமை. இந்த பெருமைக்குரிய காரியங்கள் வரும்பொழுது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே நீ எல்லாரையும் கண்டபடி பார்த்துறாத, உனக்குன்னு ஒரு தகுதி வந்துடுச்சு, மக்கள் உன்னை வேறு விதமாக பார்க்குறாங்க, அதனால் நீ உன்னை மாற்றிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து தான் சில காரியங்கள் நடைபெற்று விட்டது. எனக்கு நன்றாக தெரியும், அருமையான டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறு ஆலயத்துக்கு, சின்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டா கூட வருவார் செய்தி கொடுக்க. ஆனால் காலங்கள் போக போக என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவரை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா குறைஞ்சது ஒரு 10,000 பேர் கூட்டத்துக்கு தான் வருவார். எல்லா இடத்துலையும் 10,000 பேர் கூட்ட முடியாது. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் ஆன பிற்பாடு குறைஞ்சது 50,000 பேர் இருந்தால் தான் வருவார். அப்புறம் கொஞ்சம் காலம் போனவுடனே 1,00,000 பேராக கூட்டினா தான் வருவார்ன்ற நிலைக்கு அவர் போய்விட்டார். அடுத்தது அவருக்கு முன்பதாக அவர் வருவதற்கு முன்பதாக ஒரு வாரத்துக்கு முன்பாக அவங்க டீம் வந்துடும். ஐயாவுக்கு என்ன மேடை கொடுத்துருக்கீங்க, ஐயா எங்கே தங்க போகிறாரு, ஐயாவுக்கு என்ன காரு, ஐயாவுக்கு என்ன மாதிரி செக்யூரிட்டி, பிஏ சிஸ்டம், எந்த விதமான பிஏ சிஸ்டம், யார் இசை அமைக்க போகிறார். அவர் பாட போகிறது ஒரு 2 பாட்டு தான் பாடுவாருங்க. ஆனால் இசையமைப்பாளர் யார், எப்படிப்பட்ட இசை வருது, இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவாகுது. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல லட்சம் மக்கள் வரப்போகிறாங்க, அவங்க காணிக்கை கொடுக்க போகிறாங்க, அந்த காணிக்கை வச்சு நீங்கள் பல லட்சத்தை நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்கள் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. சொல்கிறது தான். ஆனால் உண்மைக்கு பார்த்தா அவ்வளோ லட்சம் காணிக்கை வராது. ஏன்னா கொடுக்குறவங்க யாருக்கு தான் கொடுப்பாங்க, கூட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் மேடையில் பேசும்போது, அழகாக பேசும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், நான் அதை நிறைவேற்ற விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இயேசு அழைக்கிறார்ன்ற ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நாங்கள் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நான் என்ன சொல்கிறேன், அவர் அந்த காரியத்தை செய்து தான் தவறு. இப்போ நான் போகிறேன் சில இடங்களுக்கு, நான் எந்த இடத்துலையுமே காணிக்கை கேட்கறது இல்லை. இப்போ கடந்த வாரத்தில் கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். அப்போ அந்த கன்னியாகுமரியில் என்னுடைய பேராயரை என்ன கேட்டார், ஐயா உங்களுக்கு நான் எவ்வளோ கொடுக்கட்டும்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றுமே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும்பொழுது எனக்கு மன நிறைவு முதல் காரியம். அடுத்தது கூப்பிட்ட என்னுடைய பேராயருக்கு மன நிறைவு, ஐயா ஒன்றுமே வாங்காமல் போகிறாரு. இப்போ என்னுடைய அருமையான பேராயர் கன்னியாகுமரியில் ஜெயின் டி பிரகாஷ், அவர் தான் பேராயர். நீங்கள் போட்டிங்கன்னா, கூகுளில் போட்டிங்கன்னா அவர் பேர் வந்துடும், அவருடைய கான்டாக்ட் நம்பரும் வந்துடும், நீங்கள் வேணால் கேட்கலாம். தங்கிறது கூட நான் என் சொந்த செலவு தான் போய் தங்கினேன், என் சொந்த வாகனத்தில் போனேன். அவர் போட்ட சாப்பாடில் ஒரு நேரம் தான் நான் சாப்பிட்டேன். நான் இருந்தது 4 நாட்கள், ஒரு நேரம் தான் நான் சாப்பிட்டேன்.
மற்றபடி எல்லாம் என்னுடைய செலவு. இதில் எனக்கு மன நிறைவு. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு அருமையான ஒரு ஆஃபீஸர் அப்படியே அவர் வேலை செய்து கொண்டு கடைசி வரைக்கும் இருந்திருந்தால் அவரை மாதிரி ஒரு மேன்மையான ஆள் யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, காரண்யான்னு ஒன்று ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறாரு, ஏழை மக்களுக்கு இந்த காரண்யா கல்வி ஸ்தாபனம் உதவும். ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக கல்வி ஸ்தாபனம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இலவசமாக கல்வி கற்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இளம் பங்காளர் திட்டம் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. அதில் நீங்கள் 500 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ரூபாய் கூட நீங்கள் 100 ரூபாயை கட்டாமல் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஏமாந்தவன் நானும் ஒருத்தன். என் மகளுக்கு நான் அதில் கட்டினேன். ஆனால் அதே மகள் படிப்புக்காக அதே ஸ்தாபனத்துக்கு நான் அணுகும் பொழுது பல லட்சங்கள் என்னிடத்தில் கேட்டாங்க. நான் 500 ரூபாய் எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக கட்டினேன். இந்த 500 ரூபாயை நான் பேங்க்கில் போட்டால் அது வட்டி எவ்வளோ வரும், அதே பணத்தை வச்சு என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம், நான் நிச்சயமாக நான் அழகாக ஒரு கல்வியை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்படி என்னை மோசம் போக வைத்து விட்டார்கள் பலர். இதில் ஏன் போன தடவை ஏதோ ஒரு பேட்டியில் நீங்கள் கேட்கும்போது கூட நான் இதை சொன்னேன். அப்போ அந்த கமெண்ட்டில் பார்த்தேன், ஐயா நான் கூட 500 ரூபாய் கட்டினேன், நான் 5000 ரூபாய் கட்டினேன்னு சிலர் கமெண்ட்டே போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். ஆக இப்படி அந்த காரண்யா கல்வி ஸ்தாபனம் வந்துச்சு. அதுக்கு பிற்பாடு பல காரியங்கள் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தவறான காரியம். ஏனென்றால் முந்தி ஒருத்தர் இருந்தார் இவருக்கு முன்பதாக. அவரை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஒன்றுமே கிடையாது. பால் ஆசிர் லாரின்னு சொல்லுவாங்க. அவர் இருந்தார். அவர் பயங்கரமான அற்புதம்லாம் நடக்கும். கடைசியில் அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், நான் தான் கடவுள்ன்ட்டார். அங்கே தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இதை இவர் சொல்லாமல், ஆனால் மக்களுக்கு இவர் கடவுளாக மாறிவிட்டார். இவர் தன்னுடைய வாயினாலே அறிக்கை இடலை, நான் தான் கடவுள்னு சொல்லி. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். ஆனால் மக்கள் எல்லாம் அவர் பக்கம் திருப்பிட்டார். ரைட், இவர் ஒரு பக்கம் இருக்க, இவர் உண்மையாகவே ஊழியம் செய்தார். அநேகர் இவரால் என்ன சொல்கிறது, சமாதானம் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள், வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியை பெற்றுக்கொண்டார்கள். அதை நான் கட்டாயம் சொல்லணும், நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனால் தீமை இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். நான் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரை மாதிரி அற்புதமான மனிதர் யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பட் தீமையும் ஒரு பக்கம் இருந்ததுனால்தான், வேறு வழி இல்லை. அதான் இவர் கலந்துருக்கக்கூடிய இந்த ஜப கூட்டங்களை இவர் எவ்வளோ வசூல் செய்வார்? இவருக்குன்னு தனியாக கொடுக்கக்கூடிய வசூலிக்கக்கூடிய பணம் எவ்வளோ? இப்போ இவர் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லவே மாட்டார். தான் நான் சொல்கிறேனே, மேடையே வந்து குறைஞ்சபட்சம் மேடை வந்து ஒரு 30 அடி நீளம் இருக்கணும், ஒரு 60 அடி அகலம் இருக்கணும் மேடையே. அப்படின்னா யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய மேடையை போடணுன்னா இந்த அமைப்பில் யார் சொல்லுவாங்க? அவங்க தான் சொல்லுவாங்களா? அவரை நேரடியாக நீங்கள் பார்க்கவும் முடியாது. அதாவது கூட ஒரு 5 பேர் வருவாங்க சொல்லி அவங்க டீம். இல்லை, அந்த 5 பேர் கிடையாது கூட வர்றது. ஐயோ, டீமே ஒரு 60 பேர். 5 பேர் கிடையாது, 60 பேர் டீம். இப்போ டிஜிஎஸ் தினகரன் வராரு, உங்கள் ஊருக்கு வராரு அப்படின்னா இப்போ உடனே டேட் கொடுக்க மாட்டார், அடுத்த வருஷத்துக்கு டேட் கொடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்கள் கூப்பிட்ற ஆள் யாருன்னு உங்களை வந்து உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வசதி இருக்குதான்னு பார்ப்பாங்க. பண வசதி இருக்குதா? சரி, உங்கள்கிட்ட பண வசதி இல்லாத உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் சொன்னால் யாராவது பணம் கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மீட்டிங்க்கே அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் ஜெபத்தில் வைக்கிறேன், ஆண்டவர் சொன்னார்னா நான் வரேன். எப்படி இருக்குல்ல, தமாஷா இல்லை இது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஊழியம் செய்ய தான் நான் வந்துட்டேன், மக்களுக்கு நல்வார்த்தையை சொல்ல தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது? நான் ஜெபம் பண்ணுறேன், நான் காத்திருப்பேன், ஆண்டவர் சொன்னால் உங்கள் ஊருக்கு நான் வருவேன். அதெல்லாம் கிடையாது. பைசா கொடுத்தா வருவேன், நேரடியாக பைசா கேட்குறது கிடையாது. இப்படி அதான் அந்த பைசா எவ்வளோ வசூல் பண்ணுவார் சார்? அதான் சொல்கிறேனுங்க, ஏறக்குறைய பல லட்சங்கள்ங்க. அந்த ஒரு நாளைக்கே அதாவது ஒரு நாள் கூட்டத்துக்கு வரமாட்டேன், குறைஞ்சது 2 நாள் கூட்டம். ஒரு நாள் கூட்டத்துக்கு நான் வரமாட்டாங்க, குறைஞ்சது 2 நாள் கூட்டம். இந்த 2 நாள் கூட்டத்துக்கு குறைஞ்சது நீங்கள் வந்து 5 லட்சமாவது செலவாகும். குறைஞ்சது நான் சொல்கிறேன்,
5 லட்ச ரூபா செலவாகும். இந்த 60 பேர் டீம் இருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, முதல்ல அதில் ஒரு 20 பேர் வந்துடுவாங்க. அந்த 20 பேர் நீங்கள் ஹோட்டல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தாகணும். ஒருத்தருக்கு சரி ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமில் 2 பேர் தான் தங்க முடியும். அப்போ 10 ரூம் நீங்கள் போடணும். ஒரு ரூம் 1000 ரூபானா 5 நாளைக்கு என்ன ஆச்சு? 5000 ரூபா ஒருத்தருக்கு. 20 பேர் வராங்க, அப்போ 10 ரூம் நீங்கள் எடுக்கணும். 50,000 சரியாக ஒரு ஆள் போயிட்டு தனித்தனியாக ஒரு ரூம். ஒரு ஆளுக்கு 2 ரூம்னு வச்சுக்கிடுங்க, சரிங்களா? 20 பேர் வருவாங்க, அப்போ 10 ரூம் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஆகுது. 5 நாளைக்கு 50,000 ரூபாய். டீமுக்கு சரியாக போயிடுச்சா? 50,000. இது ஃபஸ்ட்டு டீம். அடுத்து ஒரு டீம் வரும், அடுத்த டீம் இன்னொரு 20 பேர் வருவாங்க. இவங்க பண்ணதெல்லாம் சரியா, அந்த கிரவுண்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்தது பிஏ சிஸ்டத்துக்கு, அவங்களுக்கு வர்ற பிஏ சிஸ்டத்துக்கு குறைஞ்சது, ரொம்ப ரொம்ப குறைஞ்சதை நான் சொல்கிறேன், 1,50,000 லட்சம் ரூபாய். நீங்கள் ஒரு பேரை சொல்லுவீங்க, இந்த பிஏ சிஸ்டம் நல்ல சிஸ்டம்னு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அமுதா சவுண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குதுங்க வெப்பேரியில், அவங்க தான் நல்லா போடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி போடணும்னு. நீங்கள் அவங்க வந்தாங்கன்னா ஐயாக்கா தான் வசதியாக இருக்கும், நீங்கள் அவங்கள புக் பண்ணிவிடுங்க அப்படின்வாங்க. அவங்க குறைஞ்சது 1 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா கேட்பாங்க பிஏ சிஸ்டம். அடுத்து மியூசிக் வாசிக்கிறவர், அவர் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் கேட்பார். நான்லாம் இந்த கதை சொல்கிறதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். இன்றைக்கி அதே ஆள் இன்றைக்கி 20,000 கேட்குறாரு. யார் வாசிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் ஐயாக்காக நான் வரேன் நான் அப்படின்வாங்க. ஐயாக்காக வர்றது கிடையாது, பைசாக்காக வரேன். இப்படி செலவுகளே குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபாய் செலவாயிரும். அது இவர் ஆரம்பித்த ஜீசஸ் கால்ஸ், அது எதுக்காக ஆரம்பித்தாங்க? இப்போ அது பணியில் தான் இப்போ நோக்கி போயிட்டுருக்கா சார். ஏசு அழைக்கிறாருன்றது ஒரு நிறுவனம்ன்றது இன்னொருத்தருடைய நிறுவனம். இன்னொருத்தர் ஏசு அழைக்கிறான்னு சொல்லி ஆரம்பித்தார், அவர்கிட்ட இவர் வாங்கிட்டார். நல்ல பேராக இருக்குது, ஏசு அழைக்கிறார். ஆனால் பேர் என்னமோ இவரும் ஆரம்பித்ததாகவே சொல்கிறாங்களே. இவர் ஆரம்பிக்கலை, இது இன்னொருத்தர் வச்சுருந்த ஒரு பேர், அவர்கிட்ட இவர் வாங்கிக்கிட்டார். நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டிஜிஎஸ் தினகரன் உங்கள் முன்னாடி இப்போ இங்கே உட்காந்து பேசினார்னா நான் கெட்டவனும் ஆகிடும் உங்களுக்கு, அவர் நல்லவராகிடுவார். அந்த அளவுக்கு மக்களை கவரக்கூடியவராய் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. சரி இருக்கட்டும். என்னுடைய இது என்னென்னா, ஒரு பெரிய பானையில் பால் ஊற்றிட்டாங்க. பால் நல்லது தான் உடம்புக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி. அந்த பெரிய பால் பானையில் ஒரு சொட்டு விஷத்தை ஊற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி கதை தான் அவருடைய கதையாயிடுச்சு. நல்ல மனுஷன், நல்லவர் தான். அவர் மூலமாக ஏன் பல மந்திரிகள், அதாவது அந்த நாட்களில் காங்கிரஸ் ஆட்சி தான் அதிகமாக எல்லா இடத்திலும் இருந்தது. காங்கிரஸுடைய அத்தனை தலைவர்களும் அவருடைய கூட்டத்தில் இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதே காங்கிரஸ் என்ன சொல்லுது, பிஜேபி மோசமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி டிஜிஎஸ் தினகரன் உயிரோடு கூட இருந்தால் நிச்சயமாக பிஜேபியில் உள்ள மந்திரிகளும் உட்கார்ந்துருப்பாங்க. அவர் உயிரோடு கூட இல்லாதனால வேறு வழி இல்லை. அவருக்குன்னு ஒரு தன்மை, எல்லா மந்திரிகளையும் கூப்பிடணும், யார் ஆட்சி செய்கிறாங்களும் கூப்பிடணும். அதனால் அவர் கூப்பிட்டார். ஏன் திமுக தலைவர் டாக்டர் கலைஞரே போய் உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய கூட்டத்தில். அம்மையார் ஜெயலலிதா போய் உட்கார்ந்துருக்கிறாங்க அவருடைய கூட்டத்தில். சரிங்களா? அதனால் அவர் அனைத்து கட்சியையும் இழுத்து கொண்டு வரக்கூடியவர். ஆனால் அந்த நாட்களில் பிஜேபி இல்லை. அதனால தான் இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திறமை யார்கிட்டலாம் அவங்க பையன்கிட்ட இல்லை. அருமையான பால் தினகரன் இருக்கிறார் இல்லையா, அவர் பையன், அவருக்கு மக்களை கவரக்கூடிய அந்த பேச்சு திறன் இல்லை. அப்பா வளர்த்து விட்டுட்டார் காரணியா ஸ்தாபனத்தை, ஏசு அழைக்கிற ஸ்தாபனத்தை வளர்த்து விட்டார். அதை இவர் நிர்வாகம் பண்ணுறாரு, அவ்வளோதான். இவரால் ஏதாவது அங்கே பிரயோஜனம் வந்துச்சான்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பிச்சை எடுக்கிறான் தான். எனக்கு காசு இல்லை, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு வாய் திறந்து கேட்குறான். அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம். அப்பா வழி அவனுக்கு தெரியல, அப்பா ஸ்டைல் இவனுக்கு பண்ண தெரியல. இவன் கூடவே தான் இருந்தான், அப்பா கூடவே தான் இருந்தான், அப்பா ஸ்டைல் பண்ண தெரியல. ஏன் அப்படி கற்றுக்காமல் போயிட்டார்? எதனால் லேர்ன் பண்ண முடியல சார்? அதாவதுங்க, உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும். பிளட்டு சேம் பிளட்டு தானே? சேம் பிளட்டாக இருக்கலாம் சார். இப்போ நீங்கள் ஹேங்கர், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். என்ன இப்போ நான் பதில் அளிக்கணும்னா நீங்கள் சரியான கேள்வி கேட்டால் நான் பதில் அளிக்க முடியும்.
நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் நான் ஏதாவது ஒன்று பேசிட்டு போவேன். அதில் ஒரு ஒரு ரசிப்புத்தன்மை இருக்காது, ஒரு ருசி இருக்காது, அதில் மனம் இருக்காது. சரிங்களா? அது ஒரு தாளந்து, ஒரு டேலண்ட். அது ஆங்கர்னா ஆங்கர் தான். அவர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மீடியாவில் அப்படி தான் என்ன பண்ணேன் நான், ஆங்கர் என்ன பண்ணுறாரு, அவராக பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் அவரே பேசிகிட்டு இருக்கிறார், என்ன பதில் கொடுக்க விடாமல். சேட்டலைட் சேனலா? சேட்டலைட் சேனலுங்க, கரெக்டாக சொன்னீங்க. சத்தியம் டிவியில் ஒருத்தர் அப்படி தான் என்னை எடுத்தார், பேட்டி எடுத்தார். நீங்கள் அந்த பேட்டியை கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சிரிக்கிறது, நான் இப்படி மேலே பார்க்கறது, அதுதான் இருக்கும். மற்றதெல்லாம் அவர் தான் பேசிகிட்டு இருப்பார். எதுக்கு முடிச்சு போடணும்னு தெரியாமல் அங்கங்கே கட் பண்ணி போட்டு அவங்களுக்கு சாதகமாக பண்ணிக்கிறது. இந்த ஸ்டைல் யாருக்கு தெரில? பால் தினகரனுக்கு தெரில, அப்பாவுக்கு தெரியும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன பேசணும், ரொம்ப அருமையாக பேசுவார். அந்த ஸ்டைல் பால் தினகரனுக்கு தெரியாதனால அங்கங்கே சிக்கலில் மாட்டிக்கிட்டார். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நீ உன்னை வந்து போதகர்னு சொல்லிக்காத, உன்னை ஒரு சுவிசேஷகர்னு சொல்லிக்காத, தேவ ஊழியர்னு சொல்லிக்காத. அதுக்கு பதிலாக நான் காருண்யா யூனிவர்சிட்டி ஊழிய சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ தேவ ஊழியன்னு சொல்லாத, ஏமாத்தாத மக்களை. அப்பா ஸ்டைல் உன்னால் முடியாது. அப்பாவுக்கு இருந்த ஸ்டைல் வேற, உனக்கு நிர்வாகம் பண்ணாதான் தெரியுமே தவிர, நீ சுவிசேஷம் ஊழியம் செய்ய நீ தகுதி அற்றவன், நீ ஊழியனே கிடையாது. நீ தேவனுடைய ஊழியன்னு சொல்லவே சொல்லாத. அதுதான் நான் சொல்கிறேன் நான். ஆனால் அதையும் வியாபார ஸ்டைலில் தான் பண்ணிகிட்ருக்கிறார். எனக்கு காசு இல்லை, கனடாவில் தங்கிறதுக்கு வசதி இல்லை, ஆனால் ஒன்று தனி ஃப்ளைட் நான் வச்சுருக்கிறேன், உனக்குன்னு தனி ஃப்ளைட் வச்சுருப்பேன், உனக்குன்னு தனியாக காரு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனி காரு இருக்கட்டும். ஆனால் யார் கொடுத்தது அதெல்லாம்? டிஜிஎஸ் தினகரன் எத்தனை பசங்க, இவர் மட்டும் இது சுவிசேஷத்துக்கு வந்திருக்காரு சார்? அதாவது டிஜிஎஸ் தினகருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு மகா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. மகன் இருக்கிறார். அதனால் இப்போ அடுத்தது அப்பாவுடைய சொத்துக்களுக்கு இவர் தானே வாரிசு அடுத்தது, வேறு யாரும் இல்லையே. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போடுவாங்க. இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த ஜீசஸ் கால்ஸ்ன்றது ஒரு ட்ரஸ்ட்டு. அதில் ட்ரஸ்ட்டு முதல்ல அப்பாவாகிய டிஎஸ் தினகரன் இருக்கும், அவர் தான் மேனேஜிங் ட்ரஸ்டி. அதுக்கு அடுத்தது ட்ரஸ்டி யாருன்னா அவங்க அம்மா. அடுத்து 3வது யாருன்னா பையன். ஸோ பையன் கையில் போயிடுச்சு ட்ரஸ்டீஸில். அதுக்காக தான் எப்பவுமே ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கூடிய ஸ்தாபனங்கள் அது சரியில்லை. அது ஒரு குடும்ப ஸ்டைலில் தான் போயிட்டுருக்கு. அப்படி தான் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. குடும்ப வாரிசு, திமுகன்றது குடும்ப வாரிசு ஆகிடுச்சு. ஏன் திமுகவில் வேறு யாருமே இல்லையா தலைவர்கள்? அந்த மாதிரி தான் ஏசு அழைக்கிறாரில் வேறு யாரும் இல்லையா? அன்னைக்கு டாக்டர் டிஎஸ் தினகரனோட கூட இருந்த ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் இருந்தாங்க, பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட இருந்தாங்க. ஏன் அவங்கள வந்து நிர்வாகம் பண்ண வைக்கலாமே? அவங்க அப்பா கூட இருந்த அத்தனை பேரையும் இவர் நிர்வாகம் எடுத்தோன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். ஏன்னா அவங்க ஆலோசனை கொடுத்தா இவர் என்ன பண்ண முடியாது, இவர் ஸ்டைலில் பண்ண முடியாது. அதனால் இவருக்குன்னு சொல்லி இவர் வயதில் கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. இப்போது நீங்கள் வயது மூத்தவங்களோடு கூட பழகினா தான் இந்த உலகத்தில் எப்படி வாழலான்னு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்கள் வயது கீழே இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களுக்கு அனுபவம் இருக்காது, உலக அனுபவம் இருக்காது, வாழ்க்கையின் அனுபவம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க வச்சுட்டு நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் உலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு? இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 80 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நான் சில நேரம் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, எப்படி பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்களேன்னு நான் கேட்பேன். நான் ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே சில காரியங்கள் நடக்கும் இல்லையா? அப்போது அவங்கள்ட்ட ஆலோசனை நான் கேட்குறேன். என்னை விட முதியோர்கிட்ட, என்னை விட ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு, ஒரு 25 வயசு பையன்கிட்ட போய் எப்போ எனக்கு இந்த பிரச்சனை, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன சொல்லுவான், கல்லெட்டு அடிங்க முடிங்க, கதையை முடிச்சிருங்க, ஏன் போட்டு இதுக்கு போய் வச்சுருக்கீங்க. அவன் ஸ்டைல் அது, அவனை நான் குறை சொல்லலை. அவனுக்கு இருக்கிற அந்த வயதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அவ்வளோதான். அதை தான் இப்போ பால் தினகரன் செய்துட்ருக்கிறார். அவருக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பால் தினகரன் செஞ்ச சமூக சேவைன்னு என்னென்னு சொல்லுவீங்க? சமூக சேவைன்னு ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா ஒன்று ஆரம்பித்து வச்சார். என்ன இப்போ அது கூட எப்படின்னா, அது ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு ட்ரஸ்ட். அதை ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி, பாட புத்தகங்கள்லாம் வாங்கி தர்ற மாதிரி, ஃபீஸ் கட்டி தர்ற மாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்களா சார்? பண்ணுறாங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழைகளுக்கு போய் சேரதானே இல்லை. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். கிறிஸ்மஸ் ஆனால் போதும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய பேல் கணக்கில் துணியை போய் வாங்கிட்டு வருவார்.
சரியா? அந்த துணி யாருக்காக வாங்கப்பட்டதுன்னா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காக. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், அதில் நல்லதெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச போதகர்கிட்டலாம் அந்த துணியெல்லாம் கொடுப்பார். வச்சுக்குப்பா, நீ எடுத்துக்குப்பான்னுவார். இது ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் நடக்கிற காரியம் இது, சரிங்களா? இப்போ என் கூட இருக்கிற நண்பர் இதை செய்கிறத பார்த்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ இதை விட எவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் மக்கள்கிட்ட இதுக்காக என்ன பண்ணுறாங்க, காணிக்கின்ற பேரில் நாங்கள் இந்த மாதிரி சேவை செய்கிறோம், ஏழை மக்களிடத்தில் சேவை செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய பகுதி வந்து திருசூலம் பகுதியில் என்னுடைய சர்ச் இருக்குது. அங்கேயும் இவங்களுடைய சேவைகள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, திருசூலம் பகுதியை முழுக்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு 3 தெரு வரைக்கும் தான் அங்கே செய்துட்ருக்குறாங்க. திருசூலம் பகுதி முழுக்க செய்யல அது, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்குது. ஆனால் அவங்க செய்யணும்னு நினச்சா நிறைய செய்யலாம். அந்த ட்ரஸ்ட்டை காமிச்சு என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்காக போகுது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க காணிக்கை கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். முதல்ல நாம் சரியாக நின்னாதான் மற்றவங்களை வாழ வைக்க முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், யூ ஸ்டாண்ட் stiff, then only you can take care of others. Unless and until you cannot stand, you cannot take care of others. முதல்ல நீங்கள் நிற்க கற்றுக்குங்க. நீங்கள் காணிக்க கொடுங்க, நீங்கள் கடவுள் காணிக்க கொடுங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஓட்ட பைக்குள்ளே கொடுக்கறதுக்காக நீங்கள் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ஓட்ட பைக்கில் கொடுக்குற மாதிரி. நீங்கள் போகிற சர்ச்சில் போய் கொடுங்க. நீங்கள் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகிறீங்க, அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் கொடுங்க. உங்களுடைய காணிக்கையில் அங்கே கொடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தான் மோகன் சி லாசரஸ். அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இப்போது உங்களுடைய பேட்டியை ஒருத்தர் பார்த்துருக்கிறார், நான் கொடுத்த பேட்டி. நீங்கள் என்னை கேள்வி கேட்டீங்க மோகன் சி லாசரஸ் எப்படின்னு. இப்போது போன வாரம் நான் கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன். அப்போது அவர் வந்து மோகன் சி லாசரஸுடைய ஆதரவாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நீங்கள் மோகன் சி லாசரஸ் நீங்கள் திட்டுவீங்க ஐயா அப்படின்னு கேட்டார். அப்போ மோகன் சி லாசரஸ் இதெல்லாம் பண்ணுறாருங்க, ஆனால் பொது நிலையில் நான் சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுங்க, அவருக்கு கேவலமாயிரும். எனக்கு தெரியும் என்ன பண்ணுறாருன்னு, அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சில கமெண்ட்டில் சிலர்லாம் போகிறாங்க, யூதாஸ் நீ காட்டி கொடுக்குற உன் கிறிஸ்தவத்தை. உண்மையாக சொல்கிறேன், இன்னும் காட்டி கொடுக்கல. நான் காட்டி கொடுத்தேன்னா முடிஞ்சது கதை, அவன் கதை. நான் இன்னும் கொடுக்கல. அந்த விஷயத்தை அந்த ஆள்கிட்ட சொன்னோன்னே அவர் ஆச்சரியப்பட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. உங்கள் முன்னாடியே ஃபோன் போட்டேன்னு சொல்லி ஃபோன் போட்டு காட்டினேன் நான். அப்புறம் தான் அவர் நம்பினார். ஓ உண்மைதானா இது அப்படின்னு சொல்லி. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவம் என்பது ஒரு நல்ல ஒரு மதம். ஆனால் அது மார்க்கமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் விரும்புகிறோம். அதை மதமாக்கி அரசியல்வாதிகள் அதில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மார்க்கம், நல்ல மார்க்கம். ஊழியத்துக்காக ஒரு சில நாட்டுகளை டார்கெட் பண்ணி போகிறாங்க சார். என்ன மாதிரி நாடுகளை டார்கெட் பண்ணுறாங்க இதுக்காக? அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் யூஎஸில் போய், நீங்கள் யூஎஸில் இருக்கிறீங்க, நான் யூஎஸ்க்கு வரேன். நான் என் சர்ச்சுக்கு நீங்கள் இதை காணிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு $10 கொடுத்தீங்க வச்சுங்க, நம்ம ஊர் காசுக்கு அது 820 ரூபா ஆகுது இல்லையா? ஒரு $10 கொடுத்தா 820 ரூபா ஆகுது இங்கே. அப்போது ஒரு $1000 நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே 82,000 ரூபா ஆகுது, சரிங்களா? 82,000 ரூபா ஆகுது. ஆனால் நம்ம ஊர் காசில் 1000 ரூபான்னு கொடுத்தா வேஸ்ட்டு தானே. அது ஒரு நாளைக்கு பற்ற மாட்டுது இப்போது. ஆனால் 82,000 எனக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி தேடி போகிறாங்க. அதேமாதிரி யூகேக்கு போகிறாங்க. யூகேக்கு போனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களது ஒரு பவுண்டு வந்து இன்றைக்கி 101 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஒரு 10 பவுண்டு கொடுத்தா 1000 ரூபா ஆச்சுல, 1100 ரூபா ஆச்சுல. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு தேடி போகிறாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்களும் அவங்களும் விழிச்சிக்கிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களும் அவங்கெல்லாம் இப்போ கொடுக்கறது கிடையாது. கொடுக்குறதும் நம்ம மக்கள் தான். அதான் ஒரு முறை நான் சொல்கிறது, இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். போஸ்ட் ஆஃபீஸுக்கு நான் ஏதோ ஒரு லெட்டர் அனுப்புறதுக்காக போகிறேன். அங்கே 2 பெண்கள் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனுக்கு ஒரு டிவிக்கு என்ன பண்ணுறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க. இன்னொரு பெண் வந்து இன்னொரு கிறிஸ்தவ டிவிக்கு கொடுக்குறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, மணி ஆர்டர் ஃபார்ம்னு இருக்கும்ல முந்தி
நான் சொல்கிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மணி ஆர்டர் ஃபார்ம். அந்த 2 பேருக்கும் அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் எழுத தெரியல. எனக்கு எழுத தெரிலங்க அப்படின்னு. அப்போ அட்ரஸாக தெரியுமா? தெரியலங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் டிவி பேர் போட்டாலே போயிடும் அப்படின்றாங்க. அப்போ அந்த 2 பெண்களையும் பார்த்தேன். கிழிஞ்சு போன சேலையை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ரூ. 100 கொடுக்குறாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன், ஏன் இந்த மாதிரி இவங்களுக்கே இல்லை, என்ன இல்லை, கட்டிக்க ஒரு நல்ல சேலை இல்லை. அப்போ அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல ரூ. 100 நல்ல சேலையே கிடைக்கும். அவங்க அதை கட்டிக்காம இவங்க கொடுக்குறாங்களே, இவங்க நல்ல மனசோடு இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க போகிறது எதில்? ஏசி கார்லேயே. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி காரு, ஏசி ரூமு தான். யார் கொடுக்குற காசு? இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள், பாவம், அவங்களுக்கே சாப்பாடுக்கு இல்லாத, அவங்களுக்கே உடை அணியக்கூடிய இல்லாதவங்க கொடுக்குற காசை வச்சு இவங்க ஏமாற்றி கொண்டு அவங்க டிவியில் உட்காந்து அழுகிற மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பிச்சை எடுக்கிற தன்மை. இயேசு பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க. பால் தினகரன் இது வரைக்கும் என்னென்ன அதிசயங்களை பண்ணியிருக்காரு சார்? அவர் என்ன அதிசயம் பண்ணிருக்காரு எனக்கு தெரிலங்க. நான் இது வரைக்கும் ஒரு அதிசயத்தை நான் பார்க்கல. இந்த அதிசயன்றது இப்போது நீங்கள் ப்ரேயர் பண்ணோட எனக்கு அதிசயம் நடக்கும். எப்படின்னு நான் சொல்கிறேன். என் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் விசுவாசமே உன்னை ரட்சிக்கும் அப்படின்ருக்கு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். என்னுடைய ஃபெய்த் தான் எனக்கு என்ன பண்ணுது? எனக்கு சுகத்தை கொடுக்குது. என்னுடைய ஃபெய்த் தான் எனக்கு வேண்டிய அதிசயத்தை செய்யுது. நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுனால இல்லை, அது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். இந்த முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் முட்டுக்கட்டை வைக்கிறது. அந்த மாதிரி முட்டுக்கட்டை நீங்கள் வைக்கிறீங்க, எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ரைட் என்ன? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு. அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஏதோ ஒரு உற்சாகம் ஏற்படுது. இவர் எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் என் விசுவாசம், என்னுடைய ஃபெய்த் இன்னும் அதிகமாகுது. அப்போ என்னுடைய ஃபெய்த் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா சுகத்தை கொடுக்குதே தவிர நீங்கள் பண்ணுற ப்ரேயர்னால இல்லை. இப்போ பால் தினகரனுக்கும் திமுகவுக்கும் ஒரு முக்கிய புள்ளிக்கும் ஒரு பிரச்சனை வந்து தான் ஒரு நாட்டை விட்டு போகிறாருன்னு சொல்கிற ஒரு கதை சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா சார்? ஒரு காலத்தில் இருந்தது, அப்புறம் அதை சமரசம் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம நாட்டில் தான் இருக்கிறார் பால் தினகரன். இங்கே தான் சென்னையில் தானே இருக்கிறார், நம்ம பக்கத்தில் தானே. அதான் யார் அந்த திமுக முக்கியம்? வேண்டாங்க, அது நான் இதில் பொது வெளியில் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இருந்தது, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை சார் அவங்க 2 பேருக்குள்ள? வேண்டாம், அது அவங்க வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. பொது பிரச்சனையாக தான் நான் பேசுவேன். தனிப்பட்ட பிரச்சனைன்றமோ அதை நான் சொல்லக்கூடாது, அது நல்லதும் கிடையாது. அவரோட சொத்து மதிப்பு இது வரைக்கும் ஊழியம் செஞ்சு அவர்கள் செஞ்சுக்கிட்ட சொத்து மதிப்பு சேர்த்துக்கிட்ட சொத்து மதிப்பு எவ்வளோ சார்? அதான் ஒரு இதில் நான் 500 கோடின்னு சொன்னேன். இதே உங்கள் பேட்டியில் தான் நீங்கள் இதே மாதிரி தான் கேட்டீங்க 500 கோடின்னு. அப்போது ஒருத்தர் சொன்னார், யாரோ 50,000 கோடி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. இருக்கலாம் 50,000 கோடி. ஏன்னா அவங்க இந்த நாட்டில் மட்டும் பில்டிங்லாம் வச்சில்ல, இஸ்ரேல் நாட்டிலையும் பில்டிங் வச்சுருக்கிறாங்க, அமெரிக்கா நாட்டிலேயே. ஆமாம், இஸ்ரேல் நாட்டிலையும் பில்டிங் வச்சுருக்கிறாங்க. பில்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது இடமே பெரிய லெவலில் வேறு ஏதாவது பெரிய இடம் வாங்கி பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. இஸ்ரேலில் கட்டியிருக்கிறாங்க, அமெரிக்காவில் கட்டியிருக்கிறாங்க, இப்படி பல நாடுகளில் கட்டியிருக்கிறாங்க. அதனால் ஒரு 50,000 கோடிக்கு மேலே இருக்கும் கட்டாயம். தீவுகள்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இருக்கா சார்? தீவுகள் இன்னும் போகலை. ஒருவேளை அது வெளிவராத ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பால் தினகரன் பற்றி பல தகவல்கள் பிரதமர் மிக்க நன்றி சார். நன்றி.